பரலோக ராஜ்யம் சமீபமா இருக்குதுன்னா என்ன அர்த்தங்க? பரலோக ராஜ்யம் வருகிறது ஆயத்தமாங்கன்னு அது அர்த்தம் கிடையாது. பரலோக ராஜ்யம் சமீபத்து இருக்கிறதா யாரை சொல்றாருங்க ஆண்டவர்? சீக்கிரம் எல்லார்கிட்டையும் சொல்லு, பரலோக ராஜ்யம் சமீபமா இருக்கிறது, எல்லாரும் பரலோகத்துக்கு போகணும். பரலோகத்துக்கு போயிட்டு, ஏங்க இயேசுவே எங்க இருக்கிறாரு, பரலோகம் எதுக்கு அங்க தனியா இருக்குது? பரலோக ராஜ்யம் சமீபமா இருக்கிறதுன்றது கடைசி காலம். பரலோக ராஜ்யம் அதை குறித்து பேசவில்லை. எதை தெரியுமா பேசுது? எதை தெரியுமா சொல்றாரு இயேசு? பரலோக ராஜ்யம் சமீபித்து இருக்குதுன்னா நான் தான் பரலோக ராஜ்யம். இயேசு சொல்றாரு, நான் தான் பரலோக ராஜ்யம். அந்த பரலோக ராஜ்யம் சமீபத்தில் இருக்குதுன்னு சொல்லு போயிட்டு. அப்ப வேற என்ன அர்த்தம் சொல்லுது? இதுல என்ன சொல்ல வர்றாரு இயேசு? என் வீட்டுக்கு போய் சொல்லு, பரலோக ராஜ்யம் சமீபத்தில் இருக்கிறது. சீஷர்களை போய் சொல்லு, பரலோக ராஜ்யம் எங்க இருக்கு? சமீபமா இருக்குதுன்னு சொல்லு. இன்னொரு இடத்துல இயேசு சொல்றாரு, உங்களுக்குள்ளே பரலோக ராஜ்யம் இருக்குதுன்னு தெரியாதா உங்களுக்கு? கேட்கிறாரா இல்லைங்களா? உங்க நடுவில் பரலோக ராஜ்யம். அப்ப யார சொல்றாரு? கிறிஸ்து தான் பரலோக ராஜ்யம். வசனத்தையும் ஜபத்தையும் ஆண்டவர் சொல்லி கொடுக்கிறார். என்ன ஜபம் சொல்லி கொடுக்கிறார் ஆண்டவர்? சீக்கிரமா நீங்க எல்லாரும் பரலோகத்துக்கு ஆயத்தமாங்க ஆண்டவர் சொல்லி கொடுக்கல. சீக்கிரமா பரலோகத்துக்கு நீங்க போய் ஆயத்தமாயி சீக்கிரமா பரலோகத்துக்கு போகணும், ஆண்டவருடைய வருகை சீக்கிரமா இருக்குன்னு ஆண்டவர் சொல்லி கொடுக்கல. ஆண்டவர் என்ன தெரியுமா சொல்லி கொடுத்தாருங்க? உங்களுடைய சித்தம் பரலோகத்தில் செயல்படுகிறது போல எங்க செயல்படணும்? பரலோகம். பூமியில் நாம இருக்கிற இடத்துல செயல்பட்ட அதுதான் பரலோகம். நிச்சயமா பரலோகம் உண்டு, அதுல சந்தேகமே கிடையாது. ஆனா அந்த பரலோகத்தை இந்த உலகத்துல நீங்க பார்க்கணுன்றது தான் ஆண்டோட விருப்பம்.